வணக்கம். கடந்த ஒரு வீடியோல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்ற விஷயங்கள பத்தி பேசியிருந்தோம். அதுல ஒரு நண்பர் மிஸ்டர் சிவராம், அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதாவது நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கொண்டு வந்து அந்த ஸ்பான்சர் இந்த பிசினஸ விட்டு வெளிய போய்ட்டாருன்னா நம்ம என்ன பண்றது? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்குள்ள ஒரு பதிலும், அது மட்டும் இல்லாம ஒரு நெட்வொர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு புரிதலும் குடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவிடப்படுறோம். அந்த மாதிரி நம்மளோட ஸ்பான்சர் நம்மள விட்டு போயிட்டா, என்ன மாரி முறைகளை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்களும், அது தெரிஞ்சுக்கிறதுக்கான சில வழிமுறைகள நீங்க நம்ம சொல்லலாம். ஸோ முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதுக்காக இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளவே வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். காரணம் நம்மளோட ஸ்பான்சர் விட்டு போயிட்டாங்கனாலும், இந்த பிசினஸ் நம்மள சேர்ந்தது. அப்போ நம்ம எவாலுவேட் பண்ணணும். நம்ம எதுக்காக இந்த பிசினஸ்க்கு வந்திருக்கோம்னு சொல்லி. அடுத்தபடியா பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா, நம்மளோட ஸ்பான்சரவே நம்ம வந்து மீட் பண்றதுக்கோ, இல்ல அவர ஃபோன்லயோ ரீச் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். அவர்கிட்டயே கேட்டு என்ன காரணத்தினால அவர் இந்த பிசினஸ் விட்டு வெளிய போனாரு? இல்ல எதனால கன்டின்யூ பண்ண முடியலன்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்டு, அவர்கிட்ட இருந்து சில கைடன்ஸ் வாங்கிக்கலாம். இந்த பிசினஸ் அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணா இதுலருந்து போகலாம்? அப்படின்ற நெக்ஸ்ட் விஷயங்கள வந்து அவர்கிட்ட இருந்தே ஒரு கைடன்ஸ நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. 3வதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, நம்மளோட பிசினஸ்லயே ஸ்பான்சர் எல்லாம் அதுக்கு மேல அப்ளையன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி அப்ளையன்ஸ கான்டாக்ட் பண்ணி, நம்மளோட ஸ்பான்சர் இந்த பிசினஸ் விட்டு வெளிய போறாரு அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல மென்டர்ஷிப்புக்காகவும், அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்ளையன்ட்ட இருந்து ஒரு நல்ல அட்வைஸ வாங்குனதுக்கு அப்புறமா, 4வது நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நல்ல மென்டர நம்ம கண்டுபிடிக்கணும். காரணம் என்னன்னா, இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு மென்டர்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மென்டர தேர்ந்தெடுத்து, அவர ஃபாலோ பண்ணி நம்மளோட கனவுகள அடையறதுக்கு, நம்மளோட லட்சியங்கள அடையறதுக்கு நம்ம முன்னேறி செல்லலாம். அடுத்தபடியா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிங்கன்னா, நம்மளோட பிசினஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். காரணம் என்னன்னு சொல்லிங்கன்னா, இந்த பிசினஸோட மெயின் நோக்கமே வந்து கஸ்டமர் பேஸ கிரியேட் பண்றது. அப்போ நமக்கு தேவையான ட்ரெய்னிங்ஸ நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம மென்டர்ஷிப் கிட்ட இருந்து அவங்க குடுக்கக்கூடிய அட்வைஸஸும், அடுத்த வழிகாட்டுதல் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நெட்வொர்க்க வந்து டெவலப் பண்றதுக்கு தேவையான புது புது கஸ்டமர் பேஸ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மோட கனவுகள ரீச் பண்ண முடியும். 6வதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, கம்பெனி நடத்தக்கூடிய எல்லா விதமான புரோகிராம்ஸ்லயும் மோஸ்ட்லி நம்ம அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணிட்டு, இப்போ கம்பெனியோட டெவலப்மெண்ட் எந்த மாரி போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி விஷயங்கள்லாம் புது புது விஷயங்கள அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு நம்மளோட அப்டேட்டட் ஸ்டேட்டஸ்ல நம்ம இருந்துட்டே இருந்தா தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். கடைசியா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா, நம்ம எப்பயும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்துல கிளியரா இருந்து, நம்ம கோல்ஸ அச்சீவ் பண்றது கமிட்டடோட கூட்டிட்டு நம்ம வந்து வொர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா, கண்டிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்க முடியும். ஒரு ஸ்பான்சர் நம்மள விட்டு போயிட்டாரு அப்படின்ற பட்சம் நம்ம எந்த இதுவுமே பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி சொல்லி வருத்தப்படவும் தேவையில்ல. காரணம், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு ஸ்பான்சர நம்பி கிடையாது. அவங்க ஜஸ்ட் வந்து இத ஷேர் பண்ணாங்க. இந்த விஷயங்கள் மூலமா நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு வழிகாட்டுனாங்க. நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஓன் பிசினஸா நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம இங்க சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, பி ஏ ஓன் பாஸ். நமக்கு நாமளே வந்து ஒரு பாஸ் அப்படின்ற நிலைமை. அத ஃபாலோ பண்ணா மட்டும் தான் வந்து இங்க பெரிய லெவல்ல வெற்றி பெற முடியும். அதனால நம்ம எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்பான்சர்ன்னு வருத்தப்பட வேண்டாம். நம்மோட இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்கள எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் காரியங்கள் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்கள தெரிவிக்கலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கான பதில்கள தர்றேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம்.